இது வந்து ஆமி வீடு இல்லை, இது வந்து பாத்ரூம் பாருங்க. இங்கே பச்சை கலரில் அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பாத்ரூம் பாருங்கள். இத்தனை பாத்ரூம் பாருங்கள். 1 2 3 4 5 6, இந்த பக்கம் 6, 1 2 3 4 5, இந்த பக்கம் 5, 11 பாத்ரூம் இருக்குது பாருங்கள். எங்கட முருகன் இருக்கிறார். இதில் பாருங்கள் சூரிய பகவான் படம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் இல்லா பார்த்தீங்களா சிவபெருமான். இந்த உருவம் சிவபெருமான் உருவம் தான் இதில் தெரியுது. என்ன இதில் தேக்கு மரம். வாங்க இப்படி உள்ளே போய் பார்ப்போம். இது பார்த்தீங்களா, ஐயோ இந்த பூவே பயமாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே பூவை வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த இதுக்குள்ளால் பாஞ்சு போவோம்மா. அம்மா ஐயோ மகே அம்மே ரெண்டா சிங்களத்தில் இந்தி அம்மாண்ட அர்த்தம். இஞ்சி பாருங்க சாமி தட்டு. ஏன்னா இஞ்சி பாருங்க இது வெள்ளையெல்லாம் வந்து கட்டெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. உண்மையில் இந்த தேக்கங்காய் சாப்பிட்ருக்குறீங்களா? காஞ்ச தேக்கங்காய் இருக்குது பாருங்க. இதை கொத்தி காணையில் காட்டுக்குள்ளே தொலைஞ்சிட்டேன்மான்ட்டு பார்த்தோம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் உண்மையில் வந்து அரசாங்கம் காணியை விட்டால் என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். அதுக்கு அந்த மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரிக்கான வேலைப்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். கரண்ட்டுகளை கொடுக்கணும், தண்ணியை கொடுக்கணும், முக்கியமாக வீதி அமைச்சு கொடுக்கணும். வீடு இத்தனை வருஷமாக யுத்தத்தில் பாதிக்கப்பட வீடு அமைச்சு கொடுக்கணும். இதுகள் ஒன்றுமே செஞ்சு கொடுக்கல பாருங்கள். அப்போ என்னென்று வந்து இந்த மக்கள் வந்து வாழ்வாங்க. இங்கே பாருங்கள் இந்த பட்டக்காட்டுக்குள்ள யார் வந்து இருப்பானுங்க. வந்து நிறைய பேர் மதில் கட்டுறாங்க, அறுதியாகி இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வந்து மரங்கள் எல்லாமே வெட்டி தரைச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் மரங்களை வெட்டி தரைக்காமைக்கு அறுதி போட்டால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூருக்கு இருக்கிற அந்த பிரைவேட் ராக்கள் எல்லாம் வந்து வெட்டிட்டு போயிடுறீங்க. நம்ம முறைகளே எஸ்எல் தமிழ் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அதோட பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் ஒரு காணொலிக்கும் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லது கெட்டதுன்னு தெரியும். முக்கியமாக நான் வந்து தெல்லிப்பளையில் நடேஸ்வரா காலேஜ் தெல்லிப்பளை கேகேஸ்வரியில் இருக்கிற அந்த நடேஸ்வரா காலேஜ் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒழுங்கையால் வந்து இந்த காணி துண்டல் முந்தி வெடிச்சிருந்தாங்க. 2024 ஒரு முடிவு கட்டங்களை விட்டு வச்சுருந்தாங்க. அப்போ எப்படி இருக்குது காணி துண்டல்னு பார்த்து முக்கியமாக ஒரு கோயில் ஒன்று இருந்து அந்த கோயிலுக்கு மரவணும் வந்திருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கோயிலையுமே சாமி சிலை தான் இருக்குது நான் பார்த்துக்கேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஓம் குருடாரா அப்படின்னு அதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு முருகன் கோயில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த வலப்பக்கத்தில் வந்து சூரிய பகவானும் இடப்பக்கத்தில் வந்து சந்திரனும் வந்து இதில் வந்து காட்சிப்படுத்திருக்கிறோம். இந்த முருகன் கோயிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோதுக்கு அற்புதமாக இருக்குது. நல்ல நீட்டாக இருக்குது. இந்த கோயிலுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்கள் எல்லாமே உள்ளுக்கு இருக்குது. ஓகே, இந்த கோயில் சரியாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கின்றது யாருக்கா தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு வழியாக தெரியலை இது என்னென்று. நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துருக்கிறோம். அப்படியே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது என்ன இந்த விட்ட காணி துண்டுகள் இருக்குது தானே, அந்த விட்ட காணி துண்டுகளை வந்து நான் பார்க்குறோம். அப்படி இருக்குன்றதெல்லாம் காட்டுறேன். இந்த சின்ன காணொலியை போட போகிறேன். ஏன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்கு முதல்ல வந்து நாங்கள் எடுத்து போட்ட காணொலி தான். நல்ல நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. 8-9 மாதத்துக்கு பிறகு இன்றைய நாளில் எப்படி இருக்குன்றது தான் பார்க்குறோம். ஓகே, இந்த காலை பேர் கருத்தை மறக்காமல் தெரிவிங்க. எஸ்எல் தமிழ் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் அடிங்க. இந்த பகுதியெல்லாம் என்ன இதெல்லாம் விடுவிக்கப்பட்ட காணி. ஆனால் எல்லாம் வந்து வேலிக்கட்டுகள் அடைச்சிட்டாங்கண்ணே. மக்கள் வந்து வேலிக்கட்டெல்லாம் அடைச்சி தங்களுடைய காணியில் வந்து பொறுப்பேற்றுக்காங்க. ஆனால் இந்த வீடு கட்டின மாதிரி தெரியல. ஐயோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டுலாம் கிடந்தது. அதானே இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிடலாம். இந்த வீடெல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் போய் பூந்து பார்த்த இடம் என்ன இங்கே பாருங்க. முதல் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருந்த இடம் என்ன இங்கே முதல் ஓப்பனாக இப்போ வந்து இந்த கம்பி கட்டெல்லாம் போட்டு தங்க இதுகளை வந்து அடைச்சிட்டாங்க. ஏன்னா அதுதானே முதல் வருஷம் 2024 ஒரு 5ஆம் மாதம் அப்படி விட்டுருப்பாங்களே. இங்கே எவ்வளோ பெரிய முதல் கட்டிட்டாங்க மட்டும். சரி, இது என்ன ஓப்பனாக இருந்த இடம் இங்கே பாருங்க. எவ்வளோ பெரிய கிணறு அடிச்சிருக்காங்க நடுவில். ஆனால் மக்கள் இன்னும் குடியிருப்பு என்ன பெற இல்லைண்ணே. இந்த அதில் ஆட்டோவில் என்ன பாட்டி செய்கிறாங்க ஒழிஞ்சு அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து குடியிருப்புகள் எல்லாம் ஓடுகள் கலட்டப்பட்ட நிலையில் தான் இப்போ வீடுகள் காணிகள் கிடக்குண்ணே. ஆனால் மதில்கள் அடிக்கிறாங்க. ஃபுல்லாக மதில் அடித்து என்ன காணியை வந்து கொஞ்சம் இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு கோயில் அடிக்கு போயிருந்தோம். நாங்கள் முதல் இந்த காணி விட்ட டைமில் இது வந்து கேகேஸில் நடேஸ்வரா கல்லூரிக்கு பக்கத்து காணிகள் எல்லாம் விட்டவங்க தானே. அப்போ இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ இந்த வேலியில் வந்து அடைச்சி அப்படியே கம்பி கூடெல்லாம் போட்டுட்டாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மதில் கூட அடிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் கூடுதலாக நினைக்கிறது வந்து ஒரு வெளிநாட்டு மக்கள் எங்கள்கிட்ட புலம்பெயர் மக்கள் இந்த காணியாக இருக்கும். வேணா உங்களை பெரிய மதில் சடார்னு அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் நிறைய மரங்கள் இடம் என்ன ஒரு மரத்தையும் காணையில் கோயிலுக்கு போகலாமோ?
காடாக இருந்த இடம் என்ன இதெல்லாம் பிஞ்சு வரும். இதில் பிடிக்க மரம் இருந்த அந்த ஆலமரம் எல்லாம் வெட்டி போட்டாங்க பாருங்கள். அவ்வளோ காடாக இருந்த இடம் தெரியுமா? இந்த இது இங்கே இப்படி தான் இருந்த வரங்குடி பச்சை பசையிலுன்ட்டு இருந்த இடம். இப்போ நாங்கள் அந்த முதல்ல கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் மக்களே. சரியா? அவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள். அந்த கோயில் அடியில் போய் கொஞ்சம் இழப்பாறையிட்டு அப்படியே சுற்றி இருக்கா காட்டுறோம். இது பாருங்க, இதில் பாருங்கள் அந்த வில்வ மரத்தை பாருங்கள். இவ்வளோ பெரிய வில்வ நிற்கிறது. ஓம் குருநாதா. யார் பேர் ஓம் குருநாதா? இந்த சாமி ஓம் குருநாதா. இங்கே பாருங்க என்ன இது வந்து நடேஸ்வரா காலேஜுக்கு பக்கத்துக்குள்ள இருக்கிற இடங்கள இந்த இடம் காங்கேசந்திர தானோ பூ பிடுங்கி எங்கள்கிட்ட சாமிக்கு வைப்போம். சரியா? வாங்க, பூவை பிடுங்கி சாமிக்கு வைப்போம். வந்து நாங்கள் உங்களுடைய சாமியை கும்பிட்டுப்போம். ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு நான் இப்போ வரேன். முக்கியமாக இங்கே நான் ஒன்றை பார்த்துருந்தேன் பாருங்கள். கோயிலில் வந்து சாமியல்ன்ற படங்கள்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த பக்கம் சூரிய பகவானும் இந்த பக்கம் நிலாவும் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? வித்தியாசமாக இருக்குது இந்த சாமி. பூ வைப்போம். அப்பா சிவபெருமானே, கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா, ஆக்களே இல்லாத இடம் பாருங்கள். இது வந்து முருகன் கோயிலோ முருகன் கோயில் பாருங்கள். ஆக்களே இல்லாத ஒரு கோயில் பாருங்கள். இவ்வளோ ஒரு சுத்தமாகவும் அதோட வந்து எல்லா பொருட்களும் இருக்குது பாருங்கள். இங்கே சின்ன சகடை, சாமியை வச்சு இழுத்து கொண்டு போகிற சின்ன என்ன தண்ணி பைப்புகள் பாருங்கள். பூசைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நல்ல நீட்டாக இருக்குது கோயில். உண்மையில் நல்ல காற்றுல ஆட்டிக்குது. சும்மா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வசந்த மண்டபம், இங்கே கதிரை மேசை எல்லாமே இருக்குது. சின்ன கோயில் தான் இது. சரியாக இடம் என்னன்னு தெரியல எனக்கு. இந்த கோயிலில் பேர் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நடேஸ்வரா குளிச்சிருக்கு தானே. எங்கிட்ட கேகேஎஸ் ரோட்டால் இந்த வரைக்கும் நடேஸ்வரா குளிச்சிருக்கல. அந்த நடேஸ்வரா குளிச்சு பக்கத்தால் வர அந்த காணி துண்டுகள் விடுவி கேட்க நாங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ ஒருக்கா வந்து பார்ப்போம்னு தான் வந்தாங்க. இந்த கோயில் ஒரு வித்தியாசமான ஒரு இதண்ட பார்த்துட்டு தான் இங்கே மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட முருகன் இருக்கிறார். முப்பாட்டன் முருகன், இந்த பக்கம் பிள்ளையார், இந்த பக்கம் சிவன் இருக்கிறார். இதில் பாருங்கள் சூரிய பகவான் படம் போட்டிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா? சூரிய பகவான் உண்மையிலேயே ஒரு விசித்திரமாக இருக்குது எனக்கு. இந்த பக்கம் பாருங்கள் நிலா. பார்த்தீங்களா? சிவபெருமான், இந்த உருவம் சிவபெருமான் உருவம் தான் இதில் தெரியுது என்ன. இதில் பாருங்கள் குருநாதான்னு போட்டிருக்கு. வித்தியாசமாக இருக்குது. ஓம் குருநாதா. இந்த இடத்த பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமா இருக்குது. ஆசையாக இருக்குது இந்த இடத்துல நிற்க. விபூதி சந்தனம் எல்லாமே இருக்குது. விபூதி வைப்பேன் நாங்கள். ஓம் ஓம் குருநாதா. ஓகே தானே? இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த காணி சுற்றி காட்ட போகிறோம். நான் சரி தானே எப்படி இருக்கான்னு. முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக வந்து 10 காடாக இருந்த இடத்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி உரிமையாளர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கம்பி கட்டை போட்டு தங்களுடைய வேலியை காணியை வந்து அறுதி ஆக்கினோம். அப்போ வந்து நிறைய பேர் மதில் கட்டுறாங்க, அறுதி ஆக்கி இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வந்து மரங்கள் எல்லாமே வெட்டி தரைச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ மரங்களை வெட்டி தரைக்காமைக்கு அறுதி போட்டால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூருக்கு இருக்கிற அந்த பிரைவேட் ராக்கள் எல்லாம் வந்து வெட்டிட்டு போயிடுது. நம்ம மரங்களை வெட்டுறதுக்கு அதுக்குள்ள பாஞ்சு பெரிய பிரச்சனை கோயில அப்படியே நான் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். நான் முக்கியமாக இதில் வந்து விரைகளை நான் பார்த்துருந்தேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய வில்வ மரம் வந்து நான் உண்மையில் பார்க்கல, சத்தியமாக பார்க்கல. இந்த என்ன முருகனான பார்க்கல. இப்படி நல்லா செழிச்சு போய் நிற்கிற ஒரு வில்வ மரம் பார்க்கல பாருங்க. இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய மரம் ஒன்று நிற்கிது. கோயில்கள் அடியில் தான் அந்த கூடுதலாக இவ்வளோ பெரிய மரங்கள் நிற்கும். அது பக்கத்தில் அரச மரமே இருக்குது பார்த்தீங்க. இதெல்லாம் அந்த பாதினிய செடி என்று சொல்கிறது. இது வந்து அந்த விவசாயிகள்ட எதிரி. இந்த பாதினிய செடி ஒற்று செடி பூத்து இந்த ஒரு பூ இருக்குது தானே பாருங்க. இதில் வந்து எவ்வளோ பூ பூத்துருக்கு. அதில் முக்கியம் இந்த ஒரு பூ இருக்குல்லோ, இந்த ஒரு பூ பூத்து காஞ்சி கொட்டுமா இருந்தால் பல லட்சக்கணக்கான செடிகளை வந்து உருவாக்குவாம் இந்த பாதினிய செடி. அதனால தான் இந்த அழிக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பாத்ரூம் கட்டியிருக்காங்க பாருங்க கோயிலுக்கு. இங்கே பார்த்தீங்களா 3 அட்டாக் பாத்ரூம் கூட கட்டியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு கோயிலில் 3 அட்டாக் பாத்ரூமா, அதுக்கு வந்து இந்த இடத்துலையா? அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, அதையும் அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கண்ணா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இதில் வந்து 5 ரூபா, 1 ரூபா, 6 ரூபா காசு இருக்குது. அதை கொண்டு கோயில் உண்டியெல்லாம் போட்டுவிடும். பார்த்தீங்களா? இங்கே தொட்டி இருக்குது. இல்லை 6 ரூபா காசு இருக்குது. காசுன்றது எல்லாம் காசு தானே. வாங்க இங்கே பாருங்க, அட்டாக் பாத்ரூம். பார்த்தீங்களா? உங்களுக்கு போக பயமாக இருக்குது. பாம்பு இருக்கும் இல்லையா? பாம்பு இல்லை. இங்கே அட்டாக் பாத்ரூம் இப்படி கட்டியிருக்கு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா? ஊட்டி விடுவோம், பூட்டும். இங்கேல பாருங்க, அது குளியலற. இந்த பாத்ரூம் எல்லாம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படி அசிங்கமாக இருக்குது. இங்கேலையும் ஒரு பாத்ரூம் இருக்குது. பார்த்தீங்களா?
2 பாத்ரூம் இருக்குது, ஒரு குளியல் அறை இருக்குது. இந்த கோயில் வளவுக்குள்ளேயே இருக்குது பாருங்கள். இதான் வந்து எங்கள்கிட்ட இலங்கையில் அடிக்கிற காசுகள் பாருங்கள், ஒரு பெருமதி இல்லாத சில்லறை காசுகள். எந்த ஒரு நாட்டில் காயின்ஸ் இந்த சில்லறைகளுக்கு பெருமதி இல்லையோ அந்த நாட்டு காசுக்கு வந்து மதிப்பில்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த 5 ரூபா 6 ரூபாயெல்லாம் என்ன சொல்கிற ஒன்றுமே வேண்டியது. 5 ரூபாய்க்கு ஒரு டொஃபி கூட வேண்டியலாது, 1 ரூபாய்க்கு ஒன்றுமே வேண்டியலாது. அதனால் இதுக்கு பெருமதி இல்லைங்க. ஸ்ரீலங்காவில் இப்போ பெருமதி இல்லை. ஆனால் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 1 சம் 5 சென்ட் 2 சம் எல்லாம் ஷென்ஸ் கணக்கில் மிச்சம் கொடுப்பாங்க. அதை நின்று வாங்கிட்டு போவாங்க. ஏன்டா அது பெருமதி. பார்த்தீங்களா? வாங்க, நான் இந்த காசு கொண்டு உண்டியில் போட்டுவிடும். முருகா காசு இருக்கு உண்டியலில். ஏன்டா சத்தம் கேட்குது, சக்கண்டு விழுகுது. அப்போ அதுக்கு உண்டியலுக்குள்ள நிறைய காசு இருக்குது பாருங்க. இந்த பகுதியில் ரோட் என்ன இது கொங்குரீட் ரோட் போட்டிருக்காங்க. ஆமாம், ரோட் தான். இவன் தண்ணி டேங்கியல் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் பொங்குற இடம் நினைக்கிறேன். என்ன இங்கே பாருங்க, பொங்கல் பொங்குறதுக்கான இடத்த பார்த்தீங்களா? நல்ல கட்டு சூப்பர் பிட்டியை பானை வச்சு பொங்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கத்தி இருக்குது இல்லையே. அதோட பார்த்திங்கன்னா மம்பட்டி இருக்குது. இங்கே நல்ல விறகும் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஊர் மக்கள் நல்ல மக்கள் போல இருக்கணும். என்ன எடுக்க மாட்டேன் மட்டும் இங்கே கட்டில்கள் இந்த அதான் இங்கே பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்கணுமே நல்லா இருக்குது. நான் இதாலே போகலாம் போல இருக்கேண்ணே. இல்லை இப்படி போவோம். கொஞ்சம் இந்த காணியை கொஞ்சம் காட்டுவோமா? இங்கே பக்கம் கொஞ்சம் காணியை காட்டும். 10 நிமிஷம் அப்படியே போவோம். காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அந்த மரங்களை வந்து ஃபுல்லாக வந்து தரிக்கிறாங்க. இந்த இடம் நிற்க உண்மையிலே நல்ல சந்தோஷமாக இருக்குங்க பாருங்க. அப்படி ஒரு குளிர்மையாக இருக்குது. இது வந்து கோயில் காணின்றபடி அதுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க தானே. ஒரு கோயில் சாமி என்ற ஒரு பயம் இருக்கலாம். ஓகே, இப்போ நான் கூட முழுமையாக அந்த காணியில் காட்டுறோம். உங்களை யாரும் தெரிஞ்சால் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துக்கு அப்படியே சுற்றி காட்டுவோண்டு போகிறோம் பாருங்கள். இந்த பகுதியில் வீதி இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்பகுதிக்கு வந்திருக்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஓம் குருநாதா கோயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, உச்சி பாருங்க. இந்த கோயிலோட கோபுரத்தை பாருங்கள். இதில் ஒன்று அப்படியே சரிச்சு விழுத்தின மாதிரி அப்படியே கிடக்கு பாருங்க. இஞ்சி பார்த்தீங்களா? அங்கேருந்து அங்கே தானே கோயில் இருக்குது. கோயில் பாருங்கள் அங்கே இருக்குது. இதில் வந்து இந்த இதை வந்து அப்படியே விழுத்தின மாதிரி கிடக்கு பாருங்கள். இஞ்சி பாருங்க, என்னவா இருக்கும் நினைக்கிறதுல மணிக்கூட்டு கோபுரங்கள் எதுவும் இருந்ததோ யுத்தத்தில் செல்லடியில் விழுந்துருக்கோம். ஆனால் அந்த காலத்திலே பாருங்கள் இவ்வளோ பெரிய கம்பியில் போட்டு இந்த கோபுரம் செஞ்சுக்காங்க பாருங்கள். இஞ்சி அம்மாடி பார்த்தீங்களா? இது வந்து வெளிக்கட்டுக்கு அங்கால வெளியிலே இருக்குது இந்த கோபுரம். பார்த்தீங்களா? இவ்வளோ கொடுமையில் செஞ்சுருக்கிறானுங்களப்பா இந்த தமிழர்களுக்கு. இப்பயுமே பாருங்கள் கொடுமையாக செஞ்சு கொண்டே தான் இருக்கிறானுங்க பாருங்கள். இஞ்சி பாருங்கள். இப்படியே வாங்க உள்ளுக்கு போவோம். பார்த்தீங்களா? ஏதோ அந்த வெண்ணி காடுகள், முல்லைத்தீவு அது மாதிரி காடுகளுக்குள்ள நின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் காங்கேசந்துறையில் வாழ்ந்த மக்கள் வந்து உண்மையில் ஒரு குட்டி சிங்கப்பூராம். அப்படி செல்வ செழிப்போட வாழ்ந்தவங்கள்ட்டு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இஞ்சி காட்டுக்களையும் ஒரு பூவை பாருங்கள். வா வடியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பழம் வந்து சாப்பிட்றது இங்கே பாருங்க. இதில் ஒரு பழம் உண்டு வேறு நல்ல காயோட பழம். இப்போ பழம் இல்லை. கோயிலை அண்டி இருக்கிற பகுதியில் தான் இப்போ வந்து நிற்கிறோம் பாருங்கள். இவ்வளோ பத்த காடாக கிடக்கு பாருங்கள். ஆனால் காணி துண்டெல்லாம் விட்டுட்டாங்க. மக்கள் இன்னுமே வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து இன்னுமே ஆசைப்படலை பாருங்கள். அப்படி போல தான் தெரியுது பாருங்க. இதில் ஒரு பாருங்கள் வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து வீடு இல்லை, இது வந்து பாத்ரூம் பாருங்கள். இங்கே பச்சை கலரில் அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பாத்ரூம் பாருங்கள். எத்தனை பாத்ரூம் பாருங்கள். 1 2 3 4 5 6 இந்த பக்கம் 6 1 2 3 4 5 இந்த பக்கம் 5 11 பாத்ரூம் இருக்குது பாருங்கள். இது வந்து குளியலறை தொட்டி பாருங்க. நிறைய பைப்புகளை போட்டு என்ன நிறைய தானே இருப்பாங்களே அவங்க குளிக்கிறதுக்கான இதெல்லாம் மேலுக்கு போட்டு எல்லாத்தையும் வந்து எங்கள்கிட்ட கல்லறான் கலட்டின்னு போயிருப்பாங்க. இங்கே இருக்கிற அந்த இங்கே எங்கிட்ட ஆக்கள் வந்து காணி எங்கே விடுவாங்க இன்னத்த கலெக்டர்லாம் வந்துட்டு இருந்த ஆக்கள்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே 10 காடுகளை இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஆமீண்ட பாத்ரூமாக பாய்க்கப்பட்ட ஒரு இடம். சரியா? 11 பாத்ரூம் ஒரே இடத்துல இருக்குது. இங்கே பார்ப்போம். இங்கே போய் பார்ப்போம். இங்கே எல்லாம் மக்கள் இந்த வீடு இருந்த இடம் வந்து இப்போ முழுமையாக வந்து அழிக்கப்பட்டு வெறும் பாட்டிசம் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். கீழுக்கு போட்டு இதுக்கு என்னென்னு சொல்கிறது மறந்து போயிட்டேன் மக்களை எனக்கு சொல்லுங்கள். இது இந்த கீழுக்கு போடுறதுக்கு என்னென்னு சொல்லுவாங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய புளிய மரம் ஒன்றைக்கு பாருங்கள். புளிய மரம் இஞ்சால வந்து தேக்கு மரம்
வாங்க இப்படி உள்ளே போய் பார்ப்போம். இது பார்த்தீங்களா, ஐயோ இது போகவே பயமாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே போக வேறு லெவலில் இருக்குது. இது வந்து மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு கிணறு இருக்குது, அதோட தொட்டி பூக்கண்டுகள் எல்லாமே இருக்குது. வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த இதுக்குள்ளால் பாஞ்சு போவோமா. அப்பா ஐயோ மகே அம்மே ரெண்டா சிங்களத்தில் இந்தி அம்மாண்ட அர்த்தம். இங்கே பாருங்க சாமி தட்டு. இங்கே பியர் டின்னுகளை ஓட்டி வச்சுக்காங்க உள்ளுக்கு. இங்கே இந்த இதில் இருந்த நிலை எழுதுகள் எல்லாமே வந்து தெறிச்சவனுங்கள் மாதிரி எல்லாத்தையுமே கலட்டிட்டு போட்டாங்க பாருங்கள். சரியா, இங்கே எத்தனை வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு நான் காணி விட்டும் வரல. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி பாயிண்ட்டாக இருந்த இடம், ஆர்மிൻ്റെ மெயின் கேம்பாக இருந்து நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வரங்க இது வெள்ளையெல்லாம் வந்து கட்டெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. உண்மையில் இந்த தேக்கங்காய் சாப்பிட்ருக்குறீங்களா, காஞ்ச தேக்கங்காய் இருக்குது பாருங்க. இதை கொத்தி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். உள்ளுக்கு வந்து கஜ்ஜு மாதிரி இருக்கும். சரிதானே, இங்கே இந்த வீட்டை பாருங்கள் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் பேல் வாழ்கிற மாதிரி தான் கிடக்கு. இப்போ இந்த இடம் வந்து குடியிருப்பாளர்கள் வந்து வசிக்கிறதுக்கு ஏற்ற இடமா இல்லை. இஞ்சாலையும் பாருங்கள், இஞ்சாலும் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே நல்ல தென்னியல் எல்லாம் இருக்குது பாருங்கள். உண்மையில் நல்ல காயோடு இருக்குது, நல்ல தென்னியல். ஆனால் இங்கே இதுகளை வந்து இங்கே உடனே வந்து குறித்து போட்டு கொண்டு போயிடுறானுங்க. கல்லறான் வருவாங்க, ஏன்னா காணிக்காரன் இதுக்குள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா இதில் காணிக்காரன் வந்து அறுதி வேலியை போட்ட மாதிரியும் தெரியலை. பார்த்துறீங்க இங்கே பாருங்க, இந்த தென்னையில் பாருங்க இவ்வளோ தேங்காய் இருக்குன்னு பார்த்தீங்க, இவ்வளோ தேங்காய் இருக்குது. இந்த இடத்த பார்க்க உண்மையிலே என்ன சொல்கிறது, அப்படி இருக்குது. இப்படியே வாங்க போய் பார்ப்போம். இஞ்சால் என்ன கிடக்குன்னு போய் பார்ப்போம். இது பார்த்தீங்களா, இவ்வளோ துண்டு காணி. அப்பா சே, மக்கள் ஒரு துண்டு காணி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இஞ்சாலும் அப்படியே பத்த காடா எப்படி பார்த்தீங்களா. அந்த அதுக்கு அந்த மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரிக்கான வேலைப்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். கரண்ட்டுகளை கொடுக்கணும், தண்ணியை கொடுக்கணும், முக்கியமாக வீதி அமைச்சு கொடுக்கணும். வீடு இத்தனை வருஷமாக யுத்தத்தில் பாதிக்கப்பட வீடு அமைச்சு கொடுக்கணும். இதுகள் ஒன்றுமே செஞ்சு கொடுக்கல பாருங்கள். அப்போ என்னென்று வந்து இந்த மக்கள் வந்து வாழ்வாங்க. இங்கே பாருங்கள், இந்த பத்தக்காட்டுக்குள்ள யார் வந்து இருப்பானுங்க பாருங்கள். ஒரு மெயின் கரண்ட் வயர் மட்டும்தான் போகுது. என்ன சரி, என்ன உருட்டி நிறையா வாழ்கிறது கூட நாங்கள் இருக்குது. அப்படி நம்ம ஊர்களை மீட் பண்ணலாம் இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு மெயின் ஆர்மி கேம்பாக இருந்த இடம் பாருங்க. அப்படியே நாங்கள் இந்த காடு காட்டி என்னென்ன நிலையில் அப்படியே காத்து கொண்டு தான் நீங்கள் கதைச்சு அடங்க பாருங்கள். இந்த வீடெல்லாம் நாங்கள் முதல் காட்டி இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அரண்மனை மாதிரியான வீடுகள் தான் இதெல்லாம் மக்களோட வீட்டை அப்படியே வந்து புனர்நிர்மாணம் செஞ்சுட்டு ஆமிக்காரன் வாழ்ந்தோம். இது வந்து